போயிட்டு அக்யூமுலேட் ஆயிடுச்சு. கீழ்ப்பாதங்களுக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டம் போகாம கழுத்துலயே பிளாக் ஆயிடுச்சு. குதிகால் வலி இருக்கிற நிறைய பேர் அவங்க கழுத்தை நீங்க தொட்டு பார்க்கலாம். கழுத்து உப்பலா இருக்கும், கேஸ் இருக்கிறது அவங்க தொட்டாலே அவங்களால ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்களுடைய ஆர்ம்ஸையும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். கைகளில் இருக்கக்கூடிய ஆர்ம்ஸ் வந்து ரொம்ப இறுக்கமா இருக்கும். அவங்களுக்கு சரியான ஒரு பிளட் சர்க்குலேஷன் இல்லாம அங்கேயே பிளாக்ஸ் ஏற்பட்டுரும். கைகள்ல இருந்து தான் கால்களுக்கு ரத்த ஓட்டம் போகுங்கிறதையும் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஓகே, இந்த ரெண்டாவது வீடியோ நீங்க பார்க்கலாம். இந்த பேஷண்ட்டுக்கு நரம்புகளும் சேர்த்து புடைச்சிட்டு இருக்கு. அதோட கால் வந்து கணுக்கால்ல ரொம்ப கருமை நிறமா மாறிட்டு வருது. இவங்களுக்கு சிவியரான பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா குடல்ல பிளாக் இருக்கிறதுனால கால்கள்ல குதிகால் வலி அதிகமா இருக்கு. ஓகே, அடுத்த கேஸ் பார்க்கலாம். இவங்க ஒரு லேடி பேஷண்ட். இவங்களுக்கு சிவியரான பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா கர்ப்பப்பையில ஏற்படக்கூடிய கோளாறுகளும் கால்